Hello students, welcome to my channel. இப்போ என்ன பார்க்கறோம்னா 12th accountancyல chapter 5ல exercise sum பார்த்துட்டு இருக்கோம். அந்த third sum பாருங்க. Ovia and Kavya are partners in a firm sharing profit and losses in the ratio 5:3. அவங்க 5:3ங்கிற ரேஷியோ படி ஓவியாவும் காவியாவும் அவங்களோட ப்ராஃபிட்டை வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. தே அட்மிட் அகல்யா அப்படிங்கிற ஒரு பார்ட்னர் வந்து அட்மிட் ஆகிறாங்க. அவங்களோட பேலன்ஸ் ஷீட் என்ன அப்படிங்கிறது 31st March 2019 என்னங்கிறத கொடுத்துருக்காங்க. பாருங்கள் என்னென்ன இருக்குன்னு. பேலன்ஸ் ஷீட்டில் ஓல்டு பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட் இருக்குது, நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் இருக்குது, ஜென்ரல் ரிசர்வ் இருக்குது, ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்ட் இருக்குது, சண்டே கிரெடிட்டாஸ் இருக்குது. இதுமாதிரி அசெட் சைடு வந்து பில்டிங், பிளான், ஃபர்னிச்சர், டேட்டா, ஸ்டாக்கு, கேஷ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பேலன்ஸ் ஷீட் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா, பாஸ் ஜேர்னல் என்ட்ரிஸ் டு ட்ரான்ஸ்ஃபர் த அக்குமுலேட்டட் ப்ராஃபிட் அண்ட் ரிசர்வ் ஆன் அட்மிஷன். அதாவது ஒரு நியூ பார்ட்னர் அட்மிட் ஆகினாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அதில் பேலன்ஸ் என்னென்ன கம்பெனியில் இது இருக்கோ ஃபண்டெல்லாம் இருக்கோ அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஓல்டு பார்ட்னருக்கு ஷேர் பண்ணுவாங்க. அதே மாதிரி பேலன்ஸ் ஷீட்டில் என்னென்ன ஃபண்டு இருக்குதுன்னு பாருங்கள். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் இருக்குது, ஜென்ரல் ரிசர்வ் இருக்குது, ஒர்க்மேன் காம்பன்சேஷன் இருக்குது. இந்த மூணையும் என்ன பண்ணுவாங்க, ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுவாங்க. ஓல்டு ரேஷியோ படி பிரித்து கொடுத்துருவாங்க. இப்போ அதை தான் பண்ண சொல்லியிருக்காங்க. ப்ராஃபிட்டையும் ரிசர்வ்ஸ் ஏதாவது இருந்தால் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போது அதுக்கு ஜேர்னல் என்ட்ரிஸ் எப்படி போகணுன்னா, ஹெட்டிங் எழுதிங்க, டேட், பர்டிகுலர்ஸ், லெட்ஜர், ஃபோலியோ, டெபிட், கிரெடிட் போட்டுட்டு இந்த மூணு அக்கௌண்ட்டையும் என்ன பண்ண போகிறோம், பிரித்து கொடுக்க போகிறோம். எந்த இது வந்து அவங்க என்ட்ரு ஆகினாங்கன்னா 2019 March 31 அன்னைக்கு அகல்யாங்கிற பார்ட்னர் வந்து என்ட்ரு ஆகிறாங்க. அப்போ தான் இதை வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். என்னென்ன அக்கௌண்ட்டை, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டேட்டா, ஜென்ரல் ரிசர்வ் அக்கௌண்ட் டேட்டா, டு ஒர்க்மேன் காம்பன்சேஷன் அக்கௌண்ட் டேட்டா, டூ யாருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம், ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு. ஓவியாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், காவியாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ரெண்டு பேருக்கும் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எவ்வளோ இருக்குது சம்லன்னு பார்த்தீங்கன்னா 40,000 இருக்குது, ஜென்ரல் ரிசர்வ் 8,000 இருக்குது, ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்ட் 12,000 இருக்குது. ஓகேவா, இந்த மூணுதே தான் ரிசர்வ் ஃபண்ட் ஒன்று வரும். 4 இருந்தால் மட்டும்தான் ஓல்டு பார்ட்னருக்கு நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். ஓகேவா, இப்போது இதில் 3 தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அப்படியே சம் எழுதிக்குவோம். 40,000, 8,000, 12,000. ஓகேவா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் 40,000, ஜென்ரல் ரிசர்வ் 8,000, ஒர்க்மேன் காம்பன்சேஷன் 12,000. இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணால் எவ்வளோ வரும்னு பாருங்கள். 12 + 8 20, 20 + 40 60,000 வருது. இந்த 60,000 அவங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம் ஓல்டு பார்ட்னருக்கு. எந்த ரேஷியோ படி, அவங்களோட ஓல்டு ரேஷியோ என்ன சொல்லியிருக்காங்க, 5:3ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, 5:3. அப்போ 5 + 3 8, 5/8 60,000 × 3/8. ஓகே, இந்த ரேஷியோ படி தான் நான் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். இப்போது 5/8 8 எத்தனை டைம்ஸ் வரும்னு பாருங்கள், 8. ஓகே, 60,000 வந்து 5/8னா 8 1s 8, 8 7s 56 வரும். பேலன்ஸ் 4, 40, 8 5s 40, 2 0. இதை வந்து 5ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0, 5 × 0 0, 5 × 0 0, 5 5s 25, பேலன்ஸ் 2, 5 7s 35, 36, 37. அப்போ 37,500 வந்து யாருக்கு வருதுன்னா, ஓவியாஸ் கேபிட்டலுக்கு வந்து 37,500 வருது. நெக்ஸ்ட்டு காவியாஸ் கேபிட்டலுக்கு போட போகிறோம். அதே மாதிரி 8 1s 8 7s 56, பேலன்ஸ் 4, 8 5s 40, 0 0. அப்போ 7,500 × 3 பண்ணிங்கன்னா 0, 3 × 0 0, 3 × 0 0, 5 3s 15, பேலன்ஸ் 1, 7 3s 27, 7 3s 21 + 1 22. அப்போ 22,500 யாருக்கு வருது, காவியாஸ் கேபிட்டலுக்கு வருது. இப்போ 22,500 இங்கே என்ட்ரு பண்ணிடணும். இதை ரெண்டத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 60,000 வருதான்னு கால்குலேட் பண்ணிங்க. ஓகேவா, நரேஷன் எழுதுவீங்க. பீயிங் அக்குமுலேட்டட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் யாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் டு ஓல்டு பார்ட்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுத வேண்டியதான். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.